ஷலோம். நான் சாம் ராஜன், இமானுவல் இவாஞ்சலிக்கல் கம்யூனிட்டி திருச்சியில் வந்திருக்கிறேன். இது பாஸ்டர் விஜயன் அவர்கள் சபை பேர் சொல்லுங்க. குட் நியூஸ் டெலிவரன்ஸ் திருச்சியில் வந்திருக்கிறார். நாளிலே நம்ம முதல் நாள் 40 days ப்ரேயர், 40 நாள் உபவாச ஜெபத்தின் முதல் நாளே கூட இருக்கிறோம். அதனுடைய தலைப்பு, இந்த வருடத்தின் தலைப்பு என்னவென்றால் தாழ்மையுடன் நடப்பது. இந்த தாழ்மை நடப்பின் செய்தியை நாளிலே நம்ம சிந்தித்து பேச இருக்கிறோம். அதில் மிக முக்கியமாக பாஸ்டர் விஜயன், இன்றைக்கு இந்த தேவனோடு வேண்டுகிற நிலைமை என்ற தலைப்பின் கீழாக நம்ம பேச இருக்கிறோம். ஆமாம் பாஸ்டர். அது மிக அஸ்திபாரமாக இருக்கிற வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். மீகா 6ஆம் அதிகாரம் வசனத்தை வாசிக்கிறேன். கண்டிப்பாக. மனுஷனே, நல்லது என்ன நினை என்பதை அவர் உனக்கு தெரிவித்தார். கர்த்தனிடத்தில் வேண்டுவது என்னவென்றால், நீ நீதியை செய்க, கருணையை நேசி, உன் தேவனோடு தாழ்மையாய் நட. இந்த 40 நாள் உபவாச ஜெபத்தினுடைய இந்த வருடத்தை NICF ஏற்படுத்தப்பட்டிருக்கும். இந்த 40 உபவாச ஜெபத்தினுடைய அஸ்திபாரம் தாழ்மையோடு நடப்பு காரியம். ஆமாம் சார். நம்ம தேவனை நேசிக்கலாம், நீதியை செய்யலாம், கருணை செய்யலாம். ஆனால் தாழ்மையோடு நடக்காவிட்டால் அது தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியமாக கூடும். ஆகவே இந்த நாளில் தாழ்மையாய் நடப்பதை குறித்து உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்ல முடியாது நான் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக பாஸ்டர். இந்த ஆண்டினுடைய NICF உடைய இந்த ஃபாஸ்டிங் காரியமானது மிக ஒரு அருமையான தலைப்பில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. தாழ்மை என்பது கிறிஸ்துவத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அஸ்திபாரமான ஒரு காரியம் பாஸ்டர். அது கண்டிப்பாக நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் நீங்கள் பாஸ்டர் சொன்னது போல அது ஒரு உயர்வாக மட்டுமல்ல, ஏதோ ஒரு வாழ்க்கை முறை அல்ல. நம்முடைய வாழ்க்கை முறை ஒரு தாழ்மையில் ஆரம்பிக்குமானால் அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அது உண்டு பண்ணும். ஏன்னா இந்த ஆண்டு நம்மளுடைய தலைப்பை பார்க்கும் பொழுது, மனுஷனே, நல்லது என்ன என்பதை அவர் உனக்கு தெரிவித்தார். கர்த்தர் உன்னிடத்தில் வேண்டுவது என்னவென்றால், நீ நீதியை செய்க, கருணையை நேசி, உன் தேவனோடு தாழ்மையாய் நட. வேதம் சொல்லுகிறது. வேதத்தின் பிரகாரமாக நம்ம இந்த தாழ்மையை குறித்து பார்க்கும்போது பாஸ்டர், நமக்கு முன் உதாரணமாக இருப்பவரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு அதிகாரத்தில் உள்ளவர், அரசாட்சியில் உள்ளவர். ஆனால் அவர் பூமிக்கு வரும் பொழுது தன்னை வெறுமையாக்கி தாழ்மையின் கோலம் எடுத்து மனுஷ ரூபமானார் என்று வேதம் சொல்லுகிறது. இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியமே, நம்ம ஆராதிக்கிற கடவுளே தன்னை தாழ்த்தி வரும் பொழுது, தன்னுடைய மதிப்பையும் தன்னுடைய மெஜஸ்டியும் விட்டு பூமிக்கு வரும் பொழுது, கிறிஸ்துவத்தில் நம்முடைய வாழ்க்கை முறையில் அவரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டியது மிக முக்கியமே தாழ்மை. மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. வெரி குட். நாளிலே, இந்த உபவாச நாட்களிலே தேவன் விரும்புகிறது வெளி தோற்றமான உபவாசமா, அல்லது எப்படிப்பட்ட அந்த உபவாசத்தின் நோக்கம் என்ன, உபவாச நோக்கம் என்ன, அதனால என்ன கற்றுக்கொள்ள முடியும் நீங்க நினைக்கிறீர்கள்? ஃபர்ஸ்ட் ஆரம்ப நாட்களில் இந்த உபவாசம் என்பது ஏதோ கடவுளை கெஞ்சி நம்மளுடைய காரியத்தை நிறைவேற்றுகிற ஒரு காரியமாக நினைத்து தான் ஆரம்ப நாட்களில் நிறைய முறை நம்ம உபவாசம் எடுத்திருக்கிறோம். ஆனால் இந்த காலகட்டங்களில் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வெளிச்சத்தை பார்க்கும் பொழுது, உபவாசம் என்பது கர்த்தரை மாற்றுவதல்ல, நம்முடைய மாம்சக்கிரியைகளை அழிப்பதற்கு, நம்முடைய திட்டங்கள், அதாவது மாம்ச பிரகாரமாக யோசிக்கிற திட்டங்களை அழிப்பதற்காக. அது மாத்திரமல்ல, ஏதோ வயிற்று பசினால கர்த்தரை பையன் பசியில் இருக்கிறான், அதனால இவன் கேட்கறத கொடுப்போன்ற பழைய நோக்கமாக இருந்தது. ஆனால் புதிய நோக்கம், நம்முடைய மாம்ச கிரியைகளை அழித்து நம்மை தாழ்மையாக்கி நம்ம யார் என்பதை வெளிப்படுத்துவதற்கு இந்த உபவாசம் நமக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கு பாஸ்டர். உபவாசம் வரும்பொழுது நம்ம வாழ்க்கையில் ஆவிக்குரிய மனிதன் வெளிப்படைகிறனா இருக்கிறான். ஆமா பாஸ்டர். வெரி குட். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த தாழ்மையினாலே நாம் தேவனிடத்தில் இன்னும் நெருங்கி வர முடியும். இந்த உபவாச நாட்களிலே தாழ்மைப்படும் பொழுது தேவனிடத்தில் நெருங்கி வர முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பாஸ்டர். இந்த உபவாசத்தின் நிமித்தமாக நம்ம யாருன்னு அறிந்து கொள்ளும் பொழுது நம்ம ஆண்டவரோடு கிட்டி சேருவதற்கு இந்த உபவாசமானது, நான் நம்புகிறேன், மிகப்பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்த போகிறது. கடவுளுடைய குணாதிசயத்தை போலவே, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சுவாபத்தின்படியே நம்முடைய வாழ்க்கை முறைகளும் மாற்றிக்கொள்வதற்கு இந்த உபவாசம் நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கு பாஸ்டர். வெரி குட். நாளிலே ஒரு காரியத்தை சொல்றேன். தாழ்மை தேவனுக்கு என்னது நெருக்கமான காரியமாக இருந்தாலும் கூட, நம்ம வாழ்க்கையில் நம்ம தாழ்மையாக இருக்கும் பொழுது தேவன் கிருபையும் புதுப்பித்தலையும் வழிநடத்தலையும் வாக்களிக்கிறார் என்பதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பா பாஸ்டர். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு இடத்துல போடப்பட்டிருக்கிறது, தாழ்மை உள்ளவனை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார்
என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது, தாழ்மை உள்ளவனை கனப்படுத்துகிறார். நம்ம வேதத்தில் படிப்போம் பாஸ்டர், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவது போல, உபவாசத்துல நம்ம கடந்து போகும் பொழுது, நம்முடைய ஆவிக்குரிய நிலை தாழ்மையாக மாறும் பொழுது, தேவன் நமக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுக்கிறது நிச்சயமானதாக இருக்கு பாஸ்டர். நீங்க எப்படி இந்த நாட்களிலே இந்த இந்த முதல் நாளிலே நம்ம எல்லாரும் இந்த உபவாச நாட்களிலே தாழ்மையோடு நடக்க காரியத்தை முக்கியப்படுத்தும். என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் இங்க நம்முடைய இந்த சபை மக்களுக்கு, நண்பர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? எப்படி நீ இந்த உபவாச நாட்களை ஆரம்பித்து முடிக்க வேண்டும் நீ சொல்ல விரும்புகிறீர்கள்? பாஸ்டர், கண்டிப்பாக இந்த 40 நாள் உபவாச நாளில் சபையாராக நீங்களும் நானும் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், இந்த தாழ்மையோடு நடப்பது, அதை அஸ்திபாரமாக வைத்து நம்ம இந்த ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கலந்து கொள்கிறோம். ஆனால் இந்த முறையுடைய தலைப்பு பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அது கொண்டு வந்திருக்கு பாஸ். அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது ரொம்ப அழகா இருக்கு. தேவன் வேண்டுகிற நிலைமை. இவ்வளவு நாள் நம்ம நினைக்கிற மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்த நிலைமையை பார்க்கிறோம். இப்ப ஆண்டவர் அவருடைய இருதய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த தாழ்மை மிகவும் அவசியமா இருக்குது. இது கண்டிப்பா சபையார்கள் இந்த உபவாசத்துல கலந்து கொள்ள வேண்டும், இதுல ஈடுபட வேண்டும். அதுல ஈடுபடும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பான ஒரு மிகப்பெரிய வெற்றி வாழ்வை நம்முடைய ஊழியத்திலையும் நம்முடைய சபைகளிலையும் நம்முடைய ஆவிக்குரிய கனி நிறைந்த ஒரு ஜீவியமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார் பாஸ்டர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாஸ்டர் ஜென்ரன். இந்த உபவாச நாட்களிலே நம்ம எல்லாருக்கும் மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்குது. இந்த வருடத்திலே நம்முடைய தேசத்திலே ஒரு பெரிய மாற்றம் வருவதற்கு, சபைகள் மத்தியிலே, கிறிஸ்துவர்கள் மத்தியிலே ஒரு பெரிய மாற்றம் வருவதற்கு இந்த 40 நாள் உபவாச ஜெபம் வந்து மிகுந்த ஆசீர்வாதமாக, அது தாழ்மையிலே செயல்படுவது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்குது. கண்டிப்பா தாழ்மையிலே நடக்கும் பொழுது அது இந்த உபவாசத்தினுடைய பலனை நம்ம பார்க்க முடியும். அந்த உபவாசத்துல உண்மையான தாழ்மை என்றால் என்ன? நம்மளை சரிப்படுத்துவது, என்னை சரிப்படுத்துவது, என்னை சீர்படுத்துவது. நான் மற்றவர்கள் அல்ல, என்னை சீர்படுத்தக்கூடிய காரியம், என்னை சரிப்படுத்தக்கூடிய காரியம், என் வாழ்க்கை இன்னும் தேவ சமூகத்தில் நெருங்கக்கூடிய காரியம். தாவீது சொன்னமாக, ஆண்டவர் என்னை சோதித்து அறியும் என்று தன்னை தாழ்த்து வருகிற காரியமாய் அமையும் என்று நான் கருதுகிறேன். ஆகவே நான் விசுவாசிக்கிறேன், நம்ம அனைவரும் இந்த மாதிரி இந்த 40 உபவாச ஜெபத்தில் இந்த முதல் நாளிலே அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு நாம் செயல்படுவோம் என்றால் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த முடிவிலே ஒரு பெரிய வெற்றியான ஒரு ஜெபமாக இருக்கும். நம்ம மட்டுமல்ல, தேசம் முழுவதும் இருக்க எல்லா மொழி மக்களும் இந்த ஜெபத்திலே பங்கெடுத்து சிறப்பான காரியத்தை செய்து முடித்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த நான் நம்புகிறேன். இந்த ஜெபம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வரும். முதலாவது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய திருச்சபை வாழ்க்கையிலே ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வரும் என்று நான் கருதுகிறேன். எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறேன். இதுல எல்லாரும் இணையுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ். கர்த்தரோடு இருக்கிறார். நாளிலே தொடர்ந்து செயல்படுவோமாக. விஜயன்று நம்ம நாளிலே ஜெபிக்க போகிறோம். கண்டிப்பா ஜெபிக்க போகிறோம். ஒரு காரியத்துக்கான பிசினஸ் ஜெபித்து அதே பிறகு 2 வார்த்தைகளை வசனங்களை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நம்ம எல்லாரும் கண்ணில் ஜெபிப்போமாக. பரலோகத்தின் தேவனே, நம்முடைய மகாபெரிய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, தாழ்மையாய் இருக்கங்க கற்றுத்தரும் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவரே தாழ்மையின் கோலம் எடுத்து இந்த பூமியில் வந்தார். ஆண்டவரே, எல்லாவற்றையிட்டு இறங்கி வந்த ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே இந்த முதல் நாளிலே ஆண்டவரே இப்படிப்பட்ட சிந்தவுள்ள ஜனங்களா எங்களை தாழ்த்தி ஆண்டவரே செயல்படுவதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீங்க நடத்த முடிய இருதயத்தை ஆராய்ந்த ஆண்டவரே, எங்களுடைய சிந்தைகளை ஆராய்ந்த ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்தில் இருக்க என்று அறிந்த ஆண்டவரே, அவைகளை எங்கள் வாழ்க்கை விட்டு அகற்றி போட்டு எங்களை சீர்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கேற்ற பிள்ளைகளை நடக்கத்தக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். இன்றைய வேத வாசிப்பு ஜெபமும் 2வது பகுதி வாசிக்கிறேன். கர்த்தாவே, உமது ஜனங்களை தாழ்மையில் ஒன்றுபடுத்தும், அகந்தை, பிளவு, அலட்சியம் ஆகியவற்றை அகற்றும், உமது நீதியும் கிருபையும் பிரதிபலிக்கும் ஜனங்களாக எங்களை உருவாக்கும். ஆமென். எல்லா சபை மக்களும் இந்த உபவாச நாட்களிலே, சபை மக்கள், ஊழியர்கள் அனைவருமே இந்த சிந்தையோடு, இந்த உபவாச சிந்தையோடு பங்கெடுங்கள். அது தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். தேசத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வருவதற்கு நம்ம சபைகளாக ஒருமனப்பட்டு தாழ்மையாக ஜெபிப்பது, இந்த வருடத்தின் கருத்தை கை கொண்டு ஜெபிப்பது மிகுந்த ஆசீர்வாதம் இருக்கும். என்ன சொல்றீங்க பாஸ்டர்? அப்படியே நம்ம எல்லாரும், நம்ம சபை மக்கள் எல்லாருமே சேர்ந்து செயல்படும் போது ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வர நம்புகிறேன்.
உங்களை யாரும் இந்த அழைக்கிறேன், தொடர்ச்சியாக இன்றைய தொடர்ச்சியாக 40 நாளில் நீங்கள் பங்கெடுங்கன்னு சொல்கிறேன். நாளைய தினத்திலே உங்களை சந்திக்கிறேன். காட் bless you. தேங்க்யூ. காட் bless you.